أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا إن كتاب الأبرار لفي عليين. وما أدراك ما عليون. كتاب مرقوم يشهده المقربون. إن الأبرار لفي نعيم على الأرائك ينظرون تعرف في وجوههم نضرة النعيم يسقون من رحيق مختوم ختامه مسك وفي ذلك فليتنافس المتنافسون. ومزاجه من تسنيم عينا يشرب بها المقربون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்,
அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த இந்த வாழ்க்கையில் 80 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ 70 ஆண்டுகளோ 40 ஆண்டுகளோ இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டிய ஒரு எல்லை என்ன? கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில் அந்த விடயங்களை செய்தால்தான் அந்த அந்தஸ்தை அடையலாம். அந்த அந்தஸ்துடைய பெயர் என்ன தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் 6 இடங்களில், குர்ஆனில் அல்லாஹ் 6 இடங்களில் அந்த கூட்டத்தாருடைய பெயரை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அவ்வாறு மாறாமல் மௌத்தாகிவிடக்கூடாது. அந்த பேருக்குரியவர்களாக உலகத்தில் மாறுவதுதான் வாழ்க்கையுடைய நோக்கம். உலகம் புது புது பெயர்களை இஸ்லாத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கலாம். இன்று ஒவ்வொரு அமைப்பினர்களும் ஒவ்வொரு கூட்டத்தினர்களும் தங்களுக்கென்று பெயர்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லி தந்த பெயர் என்ன? குர்ஆன் சொல்லி தந்த பெயர் தான் சகோதரர்களே அபரார். அபரார்களாக மாறாமல் மௌத்தாகிவிடக்கூடாது. அபரார் என்பவர்கள் யார்? சகோதரர்களே, முழு குர்ஆனையும் படித்தால்தான் இந்த அபரார் என்ற அந்தஸ்தை அடையலாம். நீங்கள் MA ஆக மாறுவதோ, PhD ஆக மாறுவதோ, நீங்கள் கனேடியனாக மாறுவதோ, நீங்கள் அமெரிக்கனாக மாறுவதோ அது இரண்டாவது விடயம். முஸ்லிமாக இருந்தால் சகோதரர்களே, உங்களுடைய இடம் இருக்க வேண்டும், உங்களுடைய நோக்கம் இருக்க வேண்டும். எங்களுடைய நோக்கம் இருக்க வேண்டும், நான் அபராராக எவ்வாறு மாறும். குர்ஆனில் அல்லாஹ் 6 இடங்களில் அபரார் 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 அபரார். கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? ஏன் அல்லாஹ் அபரார பத்தி சொன்னார்? சிலருக்கு பேரே இருக்குது அபரார், சிலருக்கு பேரே இருக்குது அபரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எழும்பியதோடு 10 ஆயத்துகள் ஓதுவார்கள். எழும்பினதோட 10 ஆயத்தேன். அந்த 10 ஆயத்துகளை ஓதின எனர்ஜி வரும். என்ன எனர்ஜி? ஈமான்ட எனர்ஜி வரும். காலையில் எழும்பினதோட அதை குடிங்க இதை குடிங்க நல்லா தெம்பா இருப்பீங்க சொல்லுதல்லே அவ்வளோ. நச்சிரத்தை குடிங்க, கருகப்பட்டையை குடிங்க, பாலை குடிங்க, அம்லாவை குடிங்க, எவ்வளோ உலகம் சொல்லுது. இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா? எழும்பினதோட 10 ஆயத்து இருக்குது குர்ஆன்ல. அந்த 10 ஆயத்தையும் ஓதினா கிடைச்சது ஈமான். அந்த 10 ஆயத்துக்குள்ள சகோதரர்களே 2 தடவை அபரார் தான் வருது. என்ன வருது? அபரார். சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி 10 ஆயத். إن في خلق السماوات والأرض واختلاف الليل لآيات لأولي الألباب.
الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إننا آمنا بما أنزلت. சகோதரர்களே, 10 ஆயத். இதுல முதலாவது இடம் என்ன? وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ. தஹஜ்ஜத்துக்கு எழும்பி சொல்றோம், யா அல்லாஹ் அப்ரார்களோடு எங்களை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். யாரோட? அப்ரார். யார் உலகத்தில் அப்ராரை கண்டிருக்கீங்களா? கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்ரார்களை தேடி வாழும். உங்களுக்கு ஒரு கூட்டாளி தேவையா இருந்தா அது அப்ரார தேடு. தேவையில்லாதவன் எல்லாம் கூட்டாளி எடுத்துக் கொள்ளாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ. யா அல்லாஹ் அப்ரார்களோடு எங்களை மௌத்தாக்குன்னு துஆ கேளு. முதலாவது அப்ரார். இது நாங்க விரும்புவோமா சகோதரர்களே? வட்டிக்காரனோட மௌத்தாகிறதுக்கு விரும்புவோமா? ஒரு வட்டி இடத்திலிருந்து மௌத்தாக ஒரு நாள் விரும்புவான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பாவம் செய்கிற இடத்துல இருந்து எப்பயாவது மௌத்தாக விரும்புவோமா? நம்ம எல்லோருக்கும் ஆசை நல்லா மௌத்தாகும். நல்லா மௌத்தாகணும்டா வாழும் பொழுது நல்லவனோட சேரும். அது மௌத்தாகிற நேரத்தில் மட்டும் நல்லவனோட எப்படி சேர்றது? وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ. யா அல்லாஹ் அபரார்களோடு எங்களை மௌத்தாக்கிறியா யா அல்லாஹ். முதல் துஆ, முதல் அபரார். இரண்டாவது அபரார் அதே 10 ஆயத்துக்குள்ள இருக்குது. நுஸுலம் மின் இந்தில்லாஹ் வமா இந்தல்லாஹி கைருல் லில் அப்ரார். 10 ஆயத்தை எடுத்து பாருங்க. நுஸுலம் மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்து இருக்குதாம். அல்லாஹ் சொல்றான் யாருக்கு? அப்ரார்களுக்கு தான். இடத்துல முஸ்லிம் என்ற பெயர் பாவிக்கப்படல. முஸ்லிம் என்ற பெயர் இந்த ஆயத்துகள்ல பாவிக்கப்படல. பாவித்தது அபரார். இது சகோதரர்களே இரண்டாவது ஆயத். சூரத்துல் முத்தஃபிஃபீன்ல அல்லாஹ் 2 இடத்தை சொல்றான் அபரார்கள். كلا إن كتاب الأبرار لفي علين وما أدراك ما عليون كتاب مرقوم يشهده المقربون. அல்லாஹ் சொல்றான் அபரார்களுடைய ஏடுகள், எங்கட அமலுடைய ஏடுகள் எங்க இருக்கிறான்? இல்லியின் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் இல்லியின் என்பது ஒரு இடம். சில உலமாக்கள் சொல்றாங்க ரூகுகள். ரூஹ் இருக்குது எங்கட, இது எங்கட உடம்ப விட்டு பிரிஞ்சதோட இல்லியினுக்கு போய்த்து. அல்லாஹ் கேட்கிறான் வமா அத்ராக மா இல்லியூன். இல்லியூன் என்றால் அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நபி என்னன்னு தெரியுமா? இல்லியூன் என்றால் கிதாபும் மர்கூம், எழுதப்பட்ட ஏடுகள், என்னோட ஏடு. யஷ்ஹதுல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகள் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்களா என்று சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப இன்னல் அபரார லஃபீ நஈம், நிச்சயமாக அபரார்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. எத்தனாவது அபரார்? 4வது அபரார். சூரா ஆல இம்ரான்ல 2 அபரார், சூரத்துல் முத்தஃபிஃபீன்ல 2 அபரார்.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுபஹ் தொழுகையில் ஓதுறோமே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுபஹ் தொழுகையில் என்ன 2 சூரா ஓதுவோம். ஒன்று சஜிதா, 2வது தஹர். இந்த தஹர்ல அல்லாஹ் 5வது தடவை இன்னல் அபரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. அபரார்கள் கற்பூரம் கலந்த பானம் குடிப்பார்கள் அல்லாஹ் சொல்றார். அபராருக்கு தான் மதிப்பு சகோதரர்களே, அபராருக்கு தான் அந்தஸ்து. கோடீஸ்வரனுக்கு அந்தஸ்தல் அல்லாஹ் இடத்துல, அரசியல்வாதிக்கு அந்தஸ்தல் அல்லாஹ். அபரார் 20 வயசாயிட்டு 40 வயசாயிட்டு வாழ்க்கையில அபரார பத்தி நான் கேள்விப்படலையே. நான் எப்படி அபராரா மாறுறேன்? எவ்வளவு கவலை தெரியுமா மக்களுக்கு? நான் வாழ்க்கையில் ஒன்றையும் அடைய இல்லையே. நீங்க ஒன்றையும் அடையல. நீங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆகல, நீங்க நும்ரூத் ஆகல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்து விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனார். எல்லாருக்கும் கவலை, காலையில் எழும்பினத்திலிருந்து மாலை வரை கவலை தான். அடைய இல்லையே, அடைய கிடைக்குது இல்லையே. கனடால உள்ளவருக்கும் கவலை தான், ஸ்ரீலங்காவில் உள்ளவருக்கும் கவலை தான். ஆனா கவலையை மாத்தி கொள்ளணும் சகோதரர்களே. நான் அபராரா மாறிட்டேனா இல்லையா? இது குர்ஆனுடைய பேச்சு சகோதரர்களே. இது இது மனிதர்களுடைய வார்த்தை அல்ல. 6வது இடம் எங்க தெரியுமா? சூரத்துல் இன்ஃபிதார்ல அல்லாஹ் திரும்ப சொல்றார், இன்னல் அபரார லஃபீ நஈம். அபரார்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அல்லாஹ் நம் அனைவர்களையும் அபரார்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் ஆக்கி வைப்பானா. முயற்சி பண்ணணும். லேசா அடையலாத அபரார் தேடணும். உலகத்துல அபரார்கள் இருக்கிறாங்களா? தலப்பா கட்டினவன் அபரார் என்று சொல்லல அல்லாஹ். முனாபிக்கும் தலப்பா கட்டுவான், வேஷத்துக்கும் தலப்பா கட்டலாம். தலப்பா கட்டினதோ அல்லது வேற வேற விடயத்துக்கு அபரார் அல்ல. அபரார் என்பவர்கள் யார் தெரியுமா? முழு குர்ஆனையும் படித்து வாழ்க்கையில் எடுத்து நடப்பவர்கள் தான் அபரார். சகோதரர்களே, டயரில் எழுதி வைக்கணும், நான் அபராரா மாறணும். நான் அபராரா மாறுறதுக்கு காசு தேவையா? இல்லை. அபராரா மாறுறதுக்கு என்ன செய்யும் சகோதரர்களை? முயற்சி பண்ணும். இது அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த உபதேசம். எங்களோட மனைவியோட பேசணும், நீங்க அபராரா. பிள்ளைகளோட பேசணும், நீங்க அபராரா. கேட்கணும் ஒரு வார்த்தை, அபராரா மாறணும் பிள்ளைகளே. சொல்லிக் கொடுக்கும். என்ன அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லி தந்ததுதான் வெற்றி எங்களுக்கு. எங்கட பிள்ளைகள், எங்கட குடும்பம், எங்கட வாப்பா, எங்கட உம்மா அபரார் அபரார் அபரார். என்ன அபரார்? உலகத்தில் சொல்ல பரத்தணும். அபரார் என்ற சொல் குர்ஆனுக்கு இருக்குது. அபரார் என்ற சொல் குர்ஆனுக்கு இருக்குது. அபராருக்கு என்ன இருக்குது சகோதரர்களே? அபராரா மாறிட்டோம், மாஷா அல்லாஹ். அபராரா மௌத்தாயிட்டோம். அதுக்கு ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி துஆ கேட்கணும், வதவஃபனா மஅல் அபரார். யா அல்லாஹ் அபராரோட மௌத் ஆக்கிடு, அபராரோட மௌத்தா. கூட்டாளி மாற அபராரா ஆக்கும். தேவையில்லாத சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யக்குல் தஆமக இல்லா தகி. உன்னுடைய சாப்பாட தக்குவா உள்ளவனை தவிர வேற யாருக்கும் கொடுத்துடாது. அப்படின்னா அபரார். அபரார தேடணும். எங்கட பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். யாருக்கு தெரியுமா? அபரார்களுக்கு தான். எங்கட மனைவி யாரோட பழகிறாள், அபராரான்னு பாருங்க, அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. எங்கட மனைவி பழகக்கூடியது அபராறுகளோடையா என்ற நான் ஒரு நோக்கத்தை அடையும். விளையாடுறதுக்கு வரலையே நான் உலகத்தில். இன்னைக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்மார் என்ன பேசுறாங்க? மோட்டிவேஷன் என்ன? மோட்டிவேஷன் சகோதரர்களே, குர்ஆனை விட மோட்டிவேஷன் என்ன இருக்குது?
குர்ஆன் சொல்லி தருது, நீ அபராரா மாறு. குடும்பத்தை நாங்க சகோதரர்களே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எஞ்சி இருக்கு அபரார் அபரார். அல்லாஹ் இப்ப விளங்கப்படுத்துறார் என்ன நடக்கும். அபராருக்கு 3 வகையான சொர்க்க இன்பம் இருக்கு. இன்னல் அபரார லஃபீ நஈம். அல்லாஹ் சொல்றார் அபரார்களுக்கு சந்தோஷம் தான். என்ன சந்தோஷமா? இரண்டாவது அலல் அராஇகி யன்துரூன். எப்ப சொர்க்கத்துக்கு வருவாங்களோ வந்ததோட கட்டில்ல சாஞ்சிருவாங்க. அராயிக் என்ற அரபுல கட்டில். அரீகாவுடைய பன்மைதான் அராயிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல எல்லா சஹாபாக்களுக்கும் குர்ஆன் தெரியும், ஓதினா விளங்கிடும். எங்கட காலத்துல தெரியாம போயிட்டு, அதனால ஒவ்வொரு சொல்லையும் விளங்கப்படுத்தும். ஒவ்வொரு சொல்லை இப்ப எத்தனை பயான் நடக்குது. கவலை என்ன தெரியுமா? கவலை என்ன தெரியுமா? பயான் என்றால் பெயர் குர்ஆன் ஓதும். குர்ஆன் ஓதிப்படுதில்லை, ஆனா பெயர் பயான். அப்ப என்ன பயான் இது? இது பயான் அல்ல, இது அவர் சிந்தனையை சொல்றதுக்கு எங்களை கூப்பிடுறார். அதுக்கு பேர் பயான் அல்ல, அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பயான்ல குர்ஆன் ஓதப்பட இல்லையோ நல்லா விலகி கொள்ளுங்க, அது பயான் அல்ல. அது பயான் அல்ல, அது அவர் கற்பனையை கதைக்க கூப்பிடுறாரு எங்களை. இதுக்கு போகணுமா கேட்கிறது? சும்மா அநியாயம், டைம் அநியாயம். அல்லாஹுடைய கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் எந்த மஜ்லிஸ்ல பேசப்பட இல்லையோ அது பேர் பயான் அல்ல. ஜோக் பண்றதுக்கு பேர் பயான் அல்ல, அது காமெடி. கதை சொல்றதுக்கு பேர் பயான் அல்ல. பயான் என்றால் சகோதரர்களே குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதப்படும், அல்லாஹ்வுடைய கலாம் பேசப்படும். அல்லாஹ் சொல்றான் அபரார்கள் சந்தோஷமா இருப்பாங்க. முதலாவது நஈம். இரண்டாவது என்ன? அலல் அராஇகி யன்துரூன். அப்படியே கட்டில்ல படுத்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. கட்டில்ல தூங்கணும் வேண்டாம். அராயிக் என்ற சொல் நீ ஓதும் பொழுது குர்ஆன்ல 5 இடங்கள் இருக்கு. அராயிக் எத்தனை இடத்துல இருக்குது? அராயிக் அபரார் 6 இடங்கள் இருக்குது. அராயிக் 5 இடத்துல இருக்கு குர்ஆன்ல. ஏன்னா வந்து இறங்க சொர்க்கத்துல கட்டில்ல படுக்கிறதா வேறு. எவ்வளவு நீண்ட ஒரு பிரயாணம் எங்களுக்கு இருக்கு சகோதரர்களே. எவ்வளோ இப்ப ஏன் நீ யோசிக்கலாம், தமிழ் ஜும்மாவை நாங்க ஏன் ஓதும்? ஒரு சூறாவையாவது விளங்கப்படுத்துற பாக்கியமா இல்லையா? சரியா யோசிப்பீங்க, அப்பதானே யோசிக்கணுமே. நாங்க யோசிக்கி விளங்குறதுக்கு தானே தமிழ் ஜும்மா, இல்லாட்டி ஜும்மா ஓத வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப நீங்க ஏன் இவ்வளோ வந்திருக்கீங்க? தியாகம் செய்ய ஏதாவது நல்ல ஒரு விடயத்தை படிச்சுட்டு போகணும், அவ்வளோ. காசு சேர்க்கறதுக்கு தமிழ் ஜும்மா இல்லையே. நாங்க ஜும்மா ஓத போல பொட்டி பிடிக்கிறோமா? ஸ்ரீலங்காலே செய்யறது இல்லை, கனடாக்கும் செய்வோமா? ஆனா கனடால ஒரு முசீபத் இருக்கு. ஜும்மா ஓதக்கொள்ளே பொட்டி பிடிக்கும். பெரிய பெரிய பிச்சைக்காரன் பள்ளி எல்லாம், பெரும் பெரும் பிச்சைக்காரன் ஆயிட்டோம் பள்ளி எல்லாம். ஜும்மா ஓதும் பொழுதே பொட்டி பிடிக்கிறது. இதை நித்தாட்டோம். முதலாவது இந்த பிச்சைக்கார தனத்தை நித்தாட்டோம். விரும்பினா போடுங்க பணத்தை. அது என்னது? ஜும்மா ஓதக்குள்ளே பிடிக்கிறது பொட்டிய. எங்கிருந்து வந்த பழக்கம் இதெல்லாம்? கோடிக்கணக்கு கொடுத்தவங்க இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா. இங்க வந்து $10 பொட்டி பிடிக்கிறது, $5 பொட்டி பிடிக்கிறது. என்ன சகோதரர்கள் நடந்தது? என்ன சரியான விளக்கம் போய் சேரல. கட்டில் அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 5 இடங்கள்ல சொல்றான் இது. முதலாவது சூரா கஹஃப். வெள்ளிக்கிழமை முதலுமே சூரா கஹஃப். அல்லாஹ் சொல்றான், அவங்க முத்தகீன அலல் அராயிக் நிஅமத் ஸவாபு வ ஹஸனத் முர்தஃபகா. சொர்க்கத்துல வந்து அப்படியே கட்டில படுத்துடுவாங்க.
சூரா யாசீன்ல அல்லாஹ் சொல்றார், ஹும் வஅஸ்வாஜுஹும் ஃபீ ظிலாலின் அலல் அராயிகி முத்தகியூன். தண்ட மனைவியோட கட்டில் அப்படியே படுத்துருவாங்க. சொர்க்கத்துல படுக்கிறது தானே வேலை. ரெண்டாவது. மூன்றாவது சூரத்துல் இன்சான், வெள்ளிக்கிழமை சுபஹ்ல ஓதுறோமே, முத்தகீன அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா. அப்படியே கட்டில்ல படுத்துருவாங்க. அல்லாஹ் சொல்றான், சூரியனுடைய சூட்டையும் பார்க்க மாட்டார்கள், குளிரும் அடிக்காது சொர்க்கத்துல. அப்ப சொர்க்கத்துல என்ன கிளைமேட்? ஜஜ். சொர்க்கத்துடைய கிளைமேட்டுடைய பேர் ஜஜ். சுபஹுக்கு பிறகு இருக்குமே, வெளிச்சமும் இருட்டும் கலந்தது, நல்லா தூக்கம் போகும். இதான் சொர்க்கத்துடைய கிளைமேட். அப்படியே கட்டில சாய வேண்டியதான். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக். மூணாவது இடம். நாலாவது ஐந்தாவது இடம் சூரா முத்தஃபிஃபீன்ல இருக்கு. சகோதரர்களே, கட்டில் இருந்துட்டு சிரிக்கிற எப்படி வேறு? கட்டில் இருந்துட்டு யாரை பார்த்து சிரிக்கிறது தெரியுமா? இன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாங்களே, நீ யோசிப்பீங்க, இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறவனுக்கு எவ்வளவு கோபம் வருது எங்களுக்கு. இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறவனை பார்த்து எவ்வளவு கோபம் வருது எங்களுக்கு. அல்லாஹ் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறார், இஸ்லாத்துடைய விரோதிகள் நரகத்துக்கு வருவார். இவங்களை எப்படி சிரிக்கிறது? நம்ம கட்டில் போட்டு தான் சிரிக்கிறது. கட்டில போட்டு அவங்கள பார்த்து சிரிக்க வேண்டியது. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு மொட்டை அடிச்சுப்பாங்க தலையில. அந்த நேரம் காபிர்கள் கிண்டல் பண்றியா, மொட்டையை வாரான், மொட்டையை வாரான். அல்லாஹ் ஆயத்திறக்கினான், இன்ஷா அல்லாஹ் நீங்க சிரிப்பீங்க. எப்படி தெரியுமா? சொர்க்கத்துல இருந்து கட்டில் போட்டு சிரிப்பீங்க, யோசிக்க தேவையில்லை. எப்படி சிரிக்கிறது? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில எண்ணல் இருக்கு. எண்ணல் இருக்கு. அந்த எண்ணலால கூப்பிடுற நீங்க யார கூப்பிடுவீங்க? மையத்தோட கொதிச்சிட்டு இருக்கு, மையத்தை பத்த வச்சோட. இப்ப நீங்க மையத்தை பத்த வச்சோன்னு பார்த்து சிரிக்க கிடைக்கலையே. அப்படியே மூளை கொதிக்கு பார்த்து சிரிக்க வேண்டியது. அங்கிட்டு கூப்பிடுவீங்க, வா இஸ்லாத்தை அழிச்சவங்க ஒவ்வொருத்தன் இருக்கானே, ஒவ்வொருத்தனை கூப்பிடு இருக்கான், எல்லாம் இருக்கான். சகோதரர்களை கட்டில் போட்டு சிரிப்பீங்க. அல்லாஹ் சொல்லி தந்துட்டானுங்க. அலல் அராயிகி யன்துரு. மூன்றாவது, தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நதரத்தன் நஈம். அல்லாஹ் சொல்றான், முகத்துல சந்தோஷம் தான். அபராருடைய முகத்துல சந்தோஷத்துடைய அடையாளத்தை பாப்பா. இனி அபரார் இல்ல. நான்காவது, யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மக்தூம். சாராயம் ஊத்தி கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு, குடிச்சிட்டே இருப்பார். சனி ஞாயிறு வந்தா தானே சாராயம் குடிக்கணும். காவிர்கள் சனி ஞாயிறு வந்தா தான் சாராயம். அங்க 24 மணித்தியாலும் சாராயம். அபராருக்கு தான். சாராயத்துடைய பேர் என்ன தெரியுமா? ரஹீக்குல் மக்தூம். சாராயத்துடைய பேர், சாராயத்துடைய பேர் என்ன? ரஹீக்குல் மக்தூம். அந்த சாராயத்துக்கு 4 ஸ்பெஷல் இருக்கு. முதலாவது என்ன தெரியுமா? மக்தூம். அல்லாஹ் சொல்றார், சீல் பண்ணப்பட்ட சாராயம். மயங்கணுமண்டா போய் கரண்ட் அடிக்கிறதா? மயங்கணுமண்டா போய் கஞ்சா வச்சிடாதீங்க வாயில. மயங்கணுமண்டா போய் சாராயத்தை வச்சிடாது. இருக்கு அபராறு. பொறுமையா கொஞ்சம் பொறுங்க, அவ்வளவு. அல்லாஹ் எங்களுக்கு ஆக நிதானமான உன்னதனமான சாராயத்தை தருவான். அந்த சாராயம் எப்படி சாராயம்? முதலாவது, யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மக்தூம். சீல் பண்ணப்பட்ட சாராயம். யாரும் கை போட்டிருக்கீங்களா? இரண்டாவது, ஹிதாமுஹு மிஸ்க். ஒவ்வொரு மிடரு குடிக்கும் பொழுதும் கஸ்தூரி வாட வரும்.
கண்டிருக்கீங்க அப்படி ஒரு சாராயம் சொல்லுவாங்க, ஜனாதிபதிமார் குடிக்கிற சாராயத்துல விலை $50,000. கஸ்தூரி வாட வார சாராயம் யாட்டு இருக்குது. இது குர்ஆன் சொல்ற சாராயம். இது இரண்டாவது, ஹிதாமுஹு மிஸ்க், ஒவ்வொரு மிடர்லையும் கஸ்தூரி வாடை வரும். மூன்றாவது, وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. அல்லாஹ் சொல்றான், போட்டி போடுறவங்க இதுக்கு போட்டி போடுங்கப்பா. உலகத்தில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு போட்டி போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாது. அபராரா மாறுறதுக்கு போட்டி போடும். சகோதரர்களே, இந்த அபரார் என்ற சொல் சமூகத்தில் அப்படியே மயங்கிட்டு அப்படியே இல்லாம போயிட்டு. டாக்டராக, இன்ஜினியராக, லோயராக, பிஹெச்டி ஆக அபராரா மாறுன்னு யார் எங்களுக்கு சொல்லித்தாரு? குர்ஆன் மட்டும்தான் சொல்லித்தரு. சகோதரர், நாங்க தான் பேச தொடங்க முடியுதெல்லாம். وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. மூன்றாவது, நாலாவது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அந்த சாராயத்துடைய وَمِزَاجُهُ مِنْ تَسْنِيمٍ. நாலாவது சிறப்பம்சம் சகோதரர்களே, சொர்க்கத்தில் ஒரு ஊற்று இருக்குது, தஸ்னீம் என்ற ஊற்று. அந்த தஸ்னீம் என்ற ஊற்றிலிருந்து அல்லாஹ் அந்த சாராயத்தை கலந்திருப்பார். இந்த 4 சிறப்பம்சமும் உள்ள சாராயத்தை அல்லாஹ் யாருக்கு வச்சிருக்கிறான்? அபரார்களுக்கு மாத்திரம்தான். ஐனன் யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க குடிப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு உள்ளத்துல உறுதி எடுங்க, நான் அபராரா மாறணும், அவ்வளவுதான். என் பிள்ளைகளை அபராரா மாற்றணும், அவ்வளவுதான். என் மனைவிய அபராரா மாற்றணும், அவ்வளவுதான். அபரார்களை தேடுங்க உலகத்துல, அபரார்களோட பழகுங்க உலகத்துல. அப்பதான் சகோதரர்களே அபரார்களோட மௌத்தாகலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌத்துடைய நேரம் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு தான் மௌத்தானார். உலகத்திலே குர்ஆனை பேசியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 23 ஆண்டுகள் எவ்வளோ பயான் செஞ்சிருப்பாங்க. ஆனா சக்கராத்துல ஓதினது சூரத்துன் நிசாவுடைய ஆயத். அந்த ஆயத்தை ஓதினதோட உயிர் பிரிஞ்சிட்டு. மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. இந்த ஆயத்தை ஓதினதோட உயிர் பிரிஞ்சிட்டு. இத 4 கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான். அபரார்கள் யாரு? நபிமார்கள். நபிமார்கள் இல்ல இந்த காலத்துல. ரெண்டாவது யாரு? சித்தீக்குகள் இருக்கிறாங்க, உண்மையானவங்க, தேடுங்க. மூன்றாவது சுஹதாக்கள், ஷஹீதாயிட்டு இருக்கிறாங்களே, இவங்க அபரார்கள். நான்காவது சாலிஹீன், நல்லடியார்கள். இந்த ஆயத்தை ஓதினதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிஞ்சிட்டு. ஆகவே சகோதரர்களே, வாழ்க்கையுடைய நோக்கம் நான் கனேடியனாக மாறுறது, நான் அமெரிக்கனாக மாறுறது, நான் ஆஸ்திரேலியனாக மாறுறது, நான் வெள்ளக்காரனை போல ஆகிறது என்ற பிள்ளைய குடும்பத்தை வச்சு கொள்ளாது. என்ற வாழ்க்கையுடைய நோக்கம் நான் அபராரா மாறணும். அப்பொழுதுதான் சகோதரர்களே உயர்ந்த அந்தஸ்துகளை அடையலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபரார்களுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. அபரார்களுக்கு கொடுக்க இருக்கும் இன்பங்களை எல்லாம் யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அபரார்களோடு உலகத்தில் வாழும் பாக்கியங்களை தருவாயாக. யா அல்லாஹ் அபரார்களை கண்டு தேடி அவர்களோடு சேர்ந்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களது மனைவி, மக்கள், பிள்ளைகள், குடும்பங்களை அபரார்களில் சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا إن كتاب الأبرار لفي عليين. وما أدراك ما عليون. كتاب مرقوم يشهده المقربون. إن الأبرار لفي نعيم على الأرائك ينظرون. تعرف في وجوههم نضرة النعيم. يسقون من رحيق مختوم ختامه مسك. وفي ذلك فليتنافس المتنافسون. ومزاجه من تسنيم. عينا يشرب بها المقربون. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. وتوفنا مع الأبرار، وتوفنا مع الأبرار، وتوفنا مع الأبرار. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم.
வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.